புவியின் வளிமண்டலத்தில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளால் சூரிய ஒளி சிதறடிக்கப்படுவது எந்த குறிப்பிட்ட வகை சிதறல் என வரையறுக்கப்படுகிறது? ஏ. மீ சிதறல், மை ஸ்கேட்டரிங். பி. ராலே சிதறல், ரேலே ஸ்கேட்டரிங். சி. டிண்டால் சிதறல், டைண்டல் ஸ்கேட்டரிங். டி. ராமன் சிதறல், ரமன் ஸ்கேட்டரிங். சரியான பதில் பி. ராலே சிதறல், ரேலே ஸ்கேட்டரிங். வளிமண்டலத்தில் உள்ள வாயு மூலக்கூறுகளின் விட்டம் ஒளியின் அலைநீளத்தை விட குறைவாக இருக்கும்போது ஏற்படும் சிதறல் ராலே சிதறல் எனப்படும். வானம் நீல நிறமாக தோன்றுவதற்கு இந்த ராலே சிதறலே முக்கிய காரணமாகும். நிலக்கரி உருவாக்கத்தில் கார்பனின் சேர்மங்களில் ஒரு கூறாக வெளிப்படையாக குறிப்பிடப்படாத தனிமம் எது? ஏ. ஆக்சிஜன், ஆக்சிஜன். பி. பாஸ்பரஸ், பாஸ்போரஸ். சி. நைட்ரஜன், நைட்ரோஜன். டி. ஹைட்ரஜன், ஹைட்ரோஜன். சரியான பதில் பி. பாஸ்பரஸ், பாஸ்போரஸ். சரியான விடை டி. சோகஸ்மெலி. நிலக்கரி என்பது தாவரங்கள் சிதைவடைவதால் உருவாவது. இதில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் ஆகியவை முக்கிய கூறுகளாக உள்ளன. நிலக்கரி உருவாக்கத்தில் பாஸ்பரஸ் ஒரு முக்கிய கூறாக கருதப்படுவதில்லை. எண்ணெய் கிணறுகளில் எண்ணெய்க்கு மேலே காணப்படும் இயற்கை எரிவாயுவை விவரிக்கும் சொல் எது? ஏ. ஈரமான வாயு, வெட் கேஸ். பி. தொடர்புடைய வாயு, அசோசியேட்டட் கேஸ். சி. வழக்கமான வாயு, கன்வென்ஷனல் கேஸ். டி. உலர் வாயு, ட்ரை கேஸ். சரியான பதில் பி. தொடர்புடைய வாயு, அசோசியேட்டட் கேஸ். சரியான விடை பி. சோகஸ்மெலி. எண்ணெய் கிணறுகளில் கச்சா எண்ணெயுடன் கரைந்தோ அல்லது அதற்கு மேலோ காணப்படும் இயற்கை வாயு தொடர்புடைய வாயு எனப்படுகிறது. இது பொதுவாக பெட்ரோலியம் எடுக்கும்போது ஒரு துணை தயாரிப்பாக கிடைக்கிறது. விவரிக்கப்பட்டுள்ளபடி இந்தியாவில் தேசிய பூங்காக்களின் முதன்மை நோக்கம் என்ன? ஏ. புவியியல் ஆய்வுகளை நடத்துவது. பி. சுற்றுலாவை மேம்படுத்துவது. சி. ஒரு தாவரம் அல்லது விலங்கு இனத்தை பாதுகாப்பது. டி. விவசாய ஆராய்ச்சியை எளிதாக்குவது. சரியான பதில் சி. ஒரு தாவரம் அல்லது விலங்கு இனத்தை பாதுகாப்பது. 5. சரியான விடை சி. சோகஸ்மெலி. தேசிய பூங்காக்கள் ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழல் அமைப்பு அல்லது அருகி வரும் தாவர மற்றும் விலங்கு இனங்களை பாதுகாக்க அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டவை. இவை மனித தலையீடின்றி வன உயிரினங்கள் வாழ பாதுகாப்பான சூழலை வழங்குகின்றன. லிருந்து ஆக மாறும்போது எந்த துகள் உமிழப்படுகிறது? ஏ. நியூட்ரான், நியூட்ரான். பி. ஆல்பா துகள், ஆல்பா பார்ட்டிகிள். சி. புரோட்டான், புரோட்டான். டி. பீட்டா துகள், பீட்டா பார்ட்டிகிள். சரியான பதில் டி. பீட்டா துகள், பீட்டா பார்ட்டிகிள். 1. பீட்டா சிதைவின் போது அணுக்கருவில் உள்ள ஒரு நியூட்ரான் புரோட்டானாக மாறுவதால் அணு எண் 1 அதிகரிக்கும், ஆனால் நிறை எண் மாறாது. இங்கு நிறை எண் 231 மாறாமல் இருப்பதால் இது பீட்டா துகள் உமிழப்பட்டதை உறுதி செய்கிறது. 2. பண்டைய கிரேக்கர்கள் தங்கள் 4 அடிப்படை கூறுகளை பூமி, காற்று, நெருப்பு, நீர் குறிக்க எதை பயன்படுத்தினார்கள்? ஏ. ரோமானிய எண்கள். பி. அவற்றின் பெயர்களின் முதல் எழுத்துக்கள். சி. வடிவியல் வடிவங்கள். டி. வானியல் சின்னங்கள். சரியான பதில் சி. வடிவியல் வடிவங்கள். சரியான விடை சி. சோகஸ்மெலி. பண்டைய கிரேக்கர்கள் பூமி, காற்று, நெருப்பு மற்றும் நீர் ஆகியவற்றை முக்கோணம் மற்றும் சதுரம் போன்ற வடிவியல் வடிவங்களால் பிளாட்டோனிக் சாலிட்ஸ் குறித்தனர். பிளாட்டோ போன்ற தத்துவஞானிகள் இந்த வடிவங்களை ஒவ்வொரு தனிமத்துடனும் தொடர்புபடுத்தினர். நுனி ஆதிக்கத்தில் எதிர்மறையான விளைவைக் கொண்ட ஹார்மோன் எது? ஏ. சைட்டோகெனின், சைட்டோகினின். பி. ஆக்சின், ஆக்சின். சி. ஜிப்ரலின், ஜிப்ரலின். டி. அப்சிசிக் அமிலம், ஆப்சிசிக் ஆசிட். சரியான பதில் டி. அப்சிசிக் அமிலம், ஆப்சிசிக் ஆசிட். சரியான விடை டி. சோகஸ்மெலி. அப்சிசிக் அமிலம், அபா, ஒரு வளர்ச்சித் தடுப்பான் என்பதால் இது நுனி வளர்ச்சியை பாதித்து எதிர்மறையான விளைவை ஏற்படுத்துகிறது. இது தாவரங்களில் உறக்க நிலையை தூண்டி வளர்ச்சியை மட்டுப்படுத்துகிறது. ஒரு பொருளின் எந்த பண்பை அளவிட மின்னணு தராசு பயன்படுத்தப்படுகிறது? ஏ. வெப்பநிலை, டெம்பரேச்சர். பி. பருமன், வால்யூம். சி. நிறை, மாஸ். டி. நீளம், லென்த். சரியான பதில் சி. நிறை, மாஸ்.
சரியான விடை நிறை. மின்னணு தராசு என்பது ஒரு பொருளின் நிறையை மிக துல்லியமாக அளவிட பயன்படும் நவீன கருவியாகும். இது ஆய்வகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் மில்லி கிராம் அளவில் கூட துல்லியமாக அளவிட உதவுகிறது. மராஸ்மஸ் நோயின் ஒரு அறிகுறி என்ன? ஏ. ஒல்லியான தோற்றம், ஸ்கின்னி அப்பியரன்ஸ். பி. முகத்தில் வீக்கம், ஸ்வெல்லிங் ஆஃப் ஃபேஸ். சி. வளர்ச்சி குன்றுதல், ஸ்டண்டட் growth. டி. முன்கழுத்து கழலே, goiter. சரியான பதில் ஏ. ஒல்லியான தோற்றம், ஸ்கின்னி அப்பியரன்ஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி மராஸ்மஸ் என்பது புரதச்சத்து மற்றும் ஆற்றல் குறைபாட்டால் ஏற்படும் நோயாகும். இதில் உடல் தசைகள் குறைந்து எலும்பும் தோலுமாக ஒல்லியான தோற்றம் ஏற்படும். இந்நோய் பொதுவாக ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது. ஓய்வு மற்றும் இயக்கத்திற்கு இடையிலான உறவு என்ன? ஏ. அவை ஒரே மாதிரியானவை, they are identical. பி. அவை சார்புடையவை, they are relative. சி. அவை தனித்துவமானவை, they are absolute. டி. அவை சார்பற்றவை, they are independent. சரியான பதில் பி. அவை சார்புடையவை, they are relative. 10. ஒரு பொருள் ஓய்வில் உள்ளதா அல்லது இயக்கத்தில் உள்ளதா என்பது அந்த பொருளை கவனிக்கும் ஒருவரின் நிலையை frame of reference பொறுத்தது. சடுதி மாற்றத்துடன் தொடர்புடைய புறத்தோற்ற மாற்றங்களை கவனிக்க ஹியூகோ டி வெரிஸ் எந்த தாவரத்தை உற்று நோக்கினார்? ஏ. மக்காச்சோளம், corn. பி. தோட்டப்பட்டாணி, garden pea. சி. பழ-ஈ, fruit fly. டி. மாலை நேர பிரிம்ரோஸ், ஈவ்னிங் பிரிம்ரோஸ். சரியான பதில் டி. மாலை நேர பிரிம்ரோஸ், ஈவ்னிங் பிரிம்ரோஸ். 1. ஹியூகோ டி வெரிஸ் மாலை நேர பிரிம்ரோஸ், ஓயனதெரா லமாக்கியானா தாவரத்தில் திடீர் மாற்றங்களைக் கண்டறிந்து சடுதி மாற்றக் கோட்பாட்டை உருவாக்கினார். இத்தாவரத்தில் அவர் கவனித்த திடீர் மாற்றங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதை உறுதி செய்தார். ஒரு வெற்றினக் குடுவையில் தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் உள்ள காப்பிடப்பட்ட மூடியின் நோக்கம் என்ன? ஏ. கசிவுகளைத் தடுக்க. பி. வெப்ப இழப்பு அல்லது ஆதாயத்தைக் குறைக்க. சி. காற்றை வெளியேற அனுமதிக்க. டி. ஒரு அழகியல் தோற்றத்தை வழங்க. சரியான பதில் பி. வெப்ப இழப்பு அல்லது ஆதாயத்தைக் குறைக்க. 1. காப்பிடப்பட்ட மூடி வெப்பச்சலனம் மற்றும் வெப்ப கடத்தல் மூலம் குடுவையின் வாய் வழியாக வெப்பம் வெளியேறுவதைத் தடுக்கிறது. இது குடுவைக்குள் இருக்கும் திரவத்தின் வெப்பநிலையை நீண்ட நேரம் மாறாமல் வைக்க உதவுகிறது. 2. ஒரு குழி லென்ஸில் பொருள் முடிவிலியில் வைக்கப்படும் போது பிம்பம் எங்கே உருவாகிறது? ஏ. வளைவு மையத்தில். பி. குவியத்திற்கும் வளைவு மையத்திற்கும் இடையில். சி. முதன்மை குவியத்தில். டி. முடிவிலியில். சரியான பதில் சி. முதன்மை குவியத்தில். 7. முடிவிலியில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் குழி லென்ஸின் வழியாகச் செல்லும்போது அவை முதன்மை குவியத்திலிருந்து விரிந்து செல்வது போல தோன்றும். எனவே பிம்பம் லென்ஸின் முதன்மை குவியத்தில் எஃப் மிகச்சிறியதாக உருவாகிறது. ஒரு அதிதவிட்டிய கரைசலில் உள்ள கரைபொருள் அந்த கரைசல் கலக்கப்படும் போது என்னவாகிறது? ஏ. அது அதன் வேதியியல் கலவையை மாற்றுகிறது. பி. அது மேலும் கரைசலில் கரைகிறது. சி. அது படிகங்களாக மீண்டும் தோன்றுகிறது. டி. அது கரைசலிலிருந்து ஆவியாகிறது. சரியான பதில் சி. அது படிகங்களாக மீண்டும் தோன்றுகிறது. சரியான விடை சி. சோகஸ்மெலி அதிதவிட்டிய கரைசலில் கரைந்துள்ள உபரி கரைபொருள் மிகவும் நிலையற்ற நிலையில் இருக்கும். அந்த கரைசலை லேசாக குலுக்கினாலோ அல்லது ஒரு சிறிய படிகத்தைச் சேர்த்தாலோ உபரி கரைபொருள் மீண்டும் படிகங்களாக பிரிந்துவிடும். ஹால் முறையில் நேர்மின்வாயில் ஆக்சிஜன் எதனுடன் இணைகிறது? ஏ. அலுமினியம். பி. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. சி. சோடியம். டி. கிராஃபைட். சரியான பதில் டி. கிராஃபைட். 9. ஹால் முறையில் அலுமினாவிலிருந்து அலுமினியம் பிரித்தெடுக்கப்படும்போது நேர்மின்வாயாக கிராஃபைட் தண்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. பாதரசம் சோடியம் இரசக்கலவையில் கரைப்பான் எது? ஏ. பாதரசம், மெர்க்குரி. பி. சோடியம். சி. நீர், வாட்டர். டி. தங்கம், கோல்ட். சரியான பதில் பி. சோடியம். பாதரசம் சோடியம் இரசக்கலவையில் சோடியம் திடநிலையில் அதிக அளவில் இருப்பதால் அது கரைப்பானாகச் செயல்படுகிறது.
பாதரசம் குறைந்த அளவில் இருப்பதால் அது கரைபொருளாக கருதப்படுகிறது. ஏ தவறானது. பாதரசம் திரவ நிலையில் உள்ள கரைபொருளாக இங்கு செயல்படுகிறது. பின்வருவனவற்றில் இயற்கை காந்தத்திற்கு உதாரணமாக குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் எது? ஏ வெள்ளி சில்வா, பி வெண்கலம் பிரான்ஸ், சி தங்கம் கோல், டி டி பைரோடேட் பைஹோடைட். சரியான பதில் டி டி பைரோடேட் பைஹோடைட். 7 பைரோடேட் என்பது இயற்கையிலேயே காந்த பண்புகளைக் கொண்ட ஒரு இரும்பு சல்பைடு தாது ஆகும். மேக்னடேட் லோட்ஸ்டோன் போன்றே இதுவும் இயற்கையில் கிடைக்கும் காந்த பொருட்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவு 1.010 8 மோல் லிட்டர் 1 ஆகஸ்ட் உள்ள ஒரு கரைசலின் pH மதிப்பு என்ன? ஏ 1, பி 8, சி 7, டி 8. சரியான பதில் டி 8. சரியான விடை டி. சோகஸ்மெலி pH 7.0 H என்ற சூத்திரப்படி 7.0 1.018 என்பது 8 ஆகும். pH மதிப்பு 7- மேல் இருப்பதால் இது ஒரு காரத்தன்மை கொண்ட கரைசலை குறிக்கிறது. தவறான விடை ஏ. சோகஸ்மெலி 1 என்பது அதிக அமிலத்தன்மை கொண்ட கரைசலின் pH மதிப்பை குறிக்கும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?